ஆஹா ஆஹா ஆஹா, வெளியில செமையா மழை பெய்யுதுங்க. என்ன செய்ய போறீங்க? உங்களோட ஃபேவரட் டடா. என்னோட ஃபேவரட்டா? ஆமா, கௌதமுக்கு வந்து புது புது கொரியன் நூடுல்ஸ்லாம் ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் பெருசாக நூடுல் பர்சன் கிடையாது. அதனால எப்போவுமே கடைக்கு போனால் ஒரு ரூல்ஸ் வச்சுப்போம். மல்லிகை சாமான் வாங்க போகும்போது இந்த மாதிரி கொரியன் நூடுல்ஸில் புது புது ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணுவான். இந்த ஃப்ளேவர் இதுக்கு முன்னாடி அவன் ட்ரை பண்ணதில்லை. லாஸ்ட் டைம் நாங்கள் ஷாப்பிங் போகும்போது இதை வாங்கினா, நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இது சாப்பிட்ணும் போல் இருக்கும் போது செஞ்சு கொடு, எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், பிடிச்சா கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இது வரைக்கும் அவன் எல்லா ஃப்ளேவரும் ட்ரை பண்ணிட்டான், எதையுமே ரிப்பீட்டே பண்ணதில்லை. பிடிச்சா ட்ரை பண்ணலாம் ஒன்னே ஒன்று தவிர அந்த சீஸ் இமேஜ் இருந்தா நான் இங்க வைக்கிறேன். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அதை மட்டும் தான் இது வரைக்கும் ரிப்பீட் பண்ணியிருக்கான். இது எப்படி இருக்குன்னு இன்னைக்கு சாப்பிட்டு உங்களுக்கு அவர் ரிவ்யூ சொல்லுவார். மழை பெய்தா, மழையை பார்த்த உடனே சௌபி அன்னைக்கு வாங்கினமே நூடுல்ஸ் அது போட்டு தெரியாது, இந்த மழைக்கு சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னா. அதனால உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் ஸோ நாங்ஷிம் பிராண்ட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு கொரியன் ஃபேமஸ் நூடுல்ஸ் பிராண்ட். அண்ட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணால். நான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் வெஜ்ஜு வந்து நான் பெருசாக ட்ரை பண்ணதில்லை, நான்வெஜ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வெஜ்ஜா போட்டிருக்கேன், சூன் வெஜ்ஜி ரம்யோன் நூடுல்ஸ் சூப். அண்ட் இதில் வந்து கோமே மைல்டுனும் போட்டிருக்கு. யூஸ்வலாக கோமேனாலே நல்லா இருக்கும், ஹை குவாலிட்டியில் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளேவருமே வந்து ஹை குவாலிட்டியில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக. அன்பாக்சிங் பண்ணிடலாமா? அன்பாக்சிங்காக பிரிக்க தானே போகிறேன், அது பேர் தானே அன்பாக்சிங். ஸோ இதை கொரியன் நூடுல்ஸை கொரியன் ஸ்டைலில் பண்ண போறியா இல்லை ஃபியூஷனாக இந்தியன் ஸ்டைலில் பண்ண போறியா? அவன் என்ன போட்டிருக்கானோ அதை தான் பண்ணுவேன். அப்போதான் என்ன போட்டிருக்கான்? 500 ml தண்ணியை பாயில் பண்ணுமா, அதில் இந்த நூடுல்ஸை கொட்டணுமா, அவனே பவுடரை கொடுத்துருக்கான், அதை போட்டிருக்கான் பாரு. அதையும் ஃப்ளேக்ஸையும் கொட்டி வேக வச்சா ஒரு 5 நிமிஷம் கிட்ட வெந்துருமா. ஓகே, அதில் நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ராவெல்லாம் ஆட் பண்ண போகிறீங்க? எப்போவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நூடுல்ஸ் நீ ட்ரை பண்ணுறேன்னா அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் இம்ப்ரூவைசேஷன். இப்படி சரக்கு புருக்குன்னு கிழிச்சு. எங்கள் விலாகை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், இந்த கட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய அன்பாக்சிங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் நான் இங்கே வைக்கிறேன், செக் பண்ணி பாரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வெஜ் மிக்ஸ் அப்புறம் பவுடர். நாங்ஷிம் உங்களை நம்பி ஆர்டர் பண்ணுறேன், நீங்கள் ஏமாத்திடாதீங்க. இதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது? இது ஒன்று இருக்குது. இது வந்து சூப் மிக்ஸு, இது வந்து வெஜ் மிக்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு வெஜ்ஜை போட்டால் வெந்துடும், அதனால் ஃபஸ்ட்டு வெஜ்ஜை போட்டுருவோம். என்ன இருக்குது அதில்? கேரட், க்ரீன் வெஜ்ஜீஸ், வேறு ஏதாவது உன் கல்லுன்னு தெரியுதா? அதுதான் தெரியுது, ஸ்ப்ரிங் ஆனியன் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். தண்ணி கரெக்டாக இருக்குமா? இன்னும் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா வடிவேல் மாதிரியா இருப்பாங்க. கொண்டையா நூடுல்ஸ் பண்ணவா வேணாமா? அழகா இருக்கீங்க அப்படி வச்சாலும், நீங்கள் என்ன பண்ணாலும் அழகா இருக்கீங்க, எப்படின்னு தெரியல. நான் முதல்ல போய் பாய் கட் பண்ணுறேன், ஓவராக பண்ணுறேன், லாங் ஹேர் வெயின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் பவுடர் போட போகிறேன். இது மசாலா இல்லை, சூப் பேஸ். நான் எப்பவுமே நூடுல்ஸ் போட்டுட்டு போட மாட்டேன், முதல்ல தண்ணியில் போட்டுட்டு தான் போடுவேன். ஏன்னா எனக்கு நூடுல்ஸ் போட்டால் மிக்ஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. நான் சும்மா ஒரு வாய் டேஸ்ட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்ப்பேன்,
நீ ஏன் சாப்பிட்றீ? நல்லா இருந்துச்சுன்னா நிறைய எடுத்துப்பான். நல்லா இருந்தா இன்னும் 2 வாய், நிறைய எல்லாம் இல்லை, மொத்தமா ஒரு 3ல இருந்து 4 வாய் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். நான் சமைக்கும் போது இந்த மாதிரி எண்ணெயில போண்டா அந்த மாதிரிலாம் பொரிப்போம்ல, வடை, அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில எதையாவது இப்படி டிப் பண்ணும் போது இதுக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு அரக்கி மாதிரி, இப்ப அதுக்கு வந்து நான் பனிஷ்மெண்ட் தண்ணியில எண்ணெயில போட்டு முக்கிற மாதிரி, அது வாய் இருந்தா தாயே என்ன விட்டுரு அப்படின்லாம் கத்தோம். அந்த மாதிரி இமேஜின் பண்ணி சமைப்போம். நிறைய டாய் ஸ்டோரி படம் பார்த்துருப்பாங்க. நான் தான் அன்னைக்கு வீடியோலே சொன்னேன்ல, கார்ட்டூன் நெட்வொர்க், அதுலயும் ஒரு குறிப்பிட்ட சில ஷோஸ், வேற எதையும் பார்த்தது இல்லை. நூடுல்ஸ் வெந்துட்டு இருக்க கேப்ல ஒரு வேலை பார்க்குறாயா? அது வரைக்கும் சும்மாவா நிற்கிறது? என்ன பண்ணுறீங்க? ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லேருந்து மேக்னெட் கலந்து விழுந்துச்சு. இது என்னோட ஃபேவரட் வேற, அதனால. என்னது ஃபேவரெட்டு? இந்தியா கேட்டு ஃபேவரெட்டா? மூணாறு எங்க அம்மா உடம்பு சரியில்லாம சரியானதுக்கு அப்புறம் போகும்போது வாங்கினது. இதுக்கு பின்னாடி நிறைய மெமரிஸ் இருக்கு. அவங்க தலைவலியிலே வந்தது. ஸோ ஒரு மாதிரி அது ஒரு, உனக்கே தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்ல. கோயம்புத்தூரும் போனோம். அப்போ மூணாறுல வாங்கினது. இது வந்து டெல்லி நம்ம போகும்போது வாங்கினது. அதனால அது இப்படி போட்டு இப்படி ஒட்டுனா நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். நல்லா ஃபிக்ஸ் ஆகணும். இதோட லிங்க் இருந்தாலும் நான் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இதை வச்சுதான் இதை ஒட்டினேன். ஓ, ஒட்டிட்டியா இருக்காங்க? இங்கெல்லாம் இது கிராக் ஆகி வந்துச்சு, அதை அழகா ஒட்டிட்டான். ஆக்சுவலாக 2 ஆர்டர் பண்ணேன். ஒன்று மேலே மட்டும் இந்த ரிம்மு உடஞ்சி வந்துச்சு. ரிட்டன் போட்டேன், அவன் ரிட்டனுக்கு ரிப்ளையே பண்ணல. சரின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி இதை ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி பார்க்கலான்னு ஒட்டுனா ஒட்டிடுச்சு. சூப்பராக இருக்கு. இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா எனக்கு உடஞ்ச மாதிரியே தெரியல. அழகா இருக்குல்ல கலரு. இந்த கிரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிரீன்ல தாங்க சோஃபா தேடினேன், கிடைக்காம தான் அந்த ப்ளூ போனேன். ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்கிச்சு. மாட்டுங்க. அப்படியே டிராவல் பண்ணி இது ஃபுல்லா எங்க கலெக்ஷன் இருக்க போகுது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வயநாடு, ஃபுக்கெட், மால்தீவ்ஸ், தாய்லாந்து, ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட், ராமோஜி ஃபிலிம் சிட்டி, இந்தியா கேட், இது மால்தீவ்ஸ். இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க. இது வந்து ஆன்லைன்ல லிங்க் இல்லை. இதுவா மரப்பாச்சியா? மரப்பாச்சி நான் ஏதோ ஒரு கடையில வாங்கினேன், ஆஃப்லைன் ஷாப்ல. நான் அது பார்த்தேன்னா உங்களுக்கு லிங்க் வைக்கிறேன். கௌதம் ரெடி ஆஃப் பண்ணிடலாமா? கொஞ்சம் ட்ரையா தான் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா பவுல்ல? எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க? பவுல்ல. இவங்க அம்மாக்கும் இதே வேலை, இவளுக்கும் இதே வேலை. யார் பக்கத்துல இருந்தாலும் சூடு போட்டுற வேண்டியது. ஆமா, கேமராவை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டா எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அதனால டப்புக்குன்னு கொட்டுறோம். இப்படி சமாளிக்கிறா பாருங்க. நூடுல்ஸ் ரெடி, டேஸ்ட் பண்ணி பாருங்க. சுடு சுடு சுடு. நல்லா சுட சுட இருக்கு. மேல கேரட்ஸ்லாம் இருக்கு. நீ தான் சொன்ன இந்த மழைக்கு நல்லா சுட சுட சுட. இத வந்து அப்படியே இப்படி ஒரு சுத்தி நல்லா ஊதி சாப்பிட்டா நல்லா மட்டும் இருந்துடுறா. நம்ம கல்யாணம் ஆன புதுசுல நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா? ஐயோ, அது எவ்வளோ ஸ்பைசியா இருக்கும்ல, பயங்கரமா இருக்கும். அதோட வீடியோ லிங்க் இருந்தால் நான் மேலே வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஸ்பைசியா இருக்கும் அது. ஆனாலும் ஜெயிச்சிட்டான். நல்லா இருக்கு ப்ரோ. ஐ லைக் இட்.
வெஜ் லைக் பரவாயில்ல, இட்ன்றீங்க. வெஜ்ஜில் எனக்கு பிடிச்சிருக்கு, அதிசயம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது வந்து மைல்டா கரெக்டா இருக்கு. மசாலா ரொம்ப பிடிக்காம சட்டலா நூடுல்ஸ் சட்டலா பிடிக்கிறவங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு இது இது நல்லா பிடிக்கும். காரமும் இல்லை மசாலாவும் இல்லை, சட்டலா இருக்கு. ஆனா ஃப்ளேவர் வருது, ஹீட் ஆகுது. மலைக்கு ஒரு சூப்பரான ஃபுட். ஆமா. என்ஜாய். தேங்க்யூ. இந்த மலைக்கு கௌதம் இன்னைக்கு கேட்டது சுட சுட நூடுல்ஸ் வேணும், எனக்கு டெம்டிங்கா இருக்குன்னு. இதே மாதிரி லாஸ்ட் டைம் மழை பெய்யும் போது எனக்கு மீன் பொரிச்சு கொடு, எனக்கு அந்த டெம்ட் இருக்குன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் இங்கே வைக்கிறோம் பாருங்க. அது லஞ்சு, இது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் மழை பெய்யும் போது என்ன ஃபுட்டு சாப்பிட ஆசைப்படுவீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் மழை பெய்யும் போது நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். அண்ட் இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் விளாக்ஸோட உங்களை சீக்கிரமாக பார்க்குறோம். அது வரைக்கும் பாய், see you.